ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்களேன். எதுக்கு? நம்ம வாசல்ல ஒரு தாத்தா பார்க்கறதுக்கு பாவமா உட்காந்துருக்காருங்க, அவர் கொடுக்கறதுக்கு தாங்க. சரிங்க. கொஞ்சம் இரு, இங்க வா. நீ சொல்றத பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. இந்த என் சார்பாக ஒரு 500 ரூபா கொடு. சரிங்க. கொஞ்சம் நில்ல. அந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சேலை வித்துட்டு இருக்காரு. ஏங்க நானும் 2 நாளா பாக்குறேன், பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை? அடி கள்ளி, அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும். அட தீமுன் பச்சடி, நான் தான் ஊழாம் பிள்ளை. என்ன ஊட்டி வளர்த்தா தான் உன் பிள்ளை நல்லா வளரும். நல்ல வேலை சொன்னேன். நான் எதிர்த்த வீட்டுக்கும் போலான்னு நினைச்சேன். ஏய், உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற, அப்புறம் எதுக்கு மேக்கப் போடுற? உங்களுடைய மூஞ்சோட லட்சணம் தான் உங்க அம்மாவுக்கு தெரியுமே. இந்தாப்ல என்னாச்சு? மயக்கமா இருக்குங்க. எப்பயில இருந்து? காலையில இருந்துங்க. சுகர் செக் பண்ணியா? செக் பண்ணுங்க. எவ்வளோ இருந்துச்சு? அரை டப்பா இருந்ததுங்க. அப்பா, உனக்கு அம்மா கூட இருக்குது எப்படி இருக்கு? எனக்கு எப்படியோ இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு அதை சொல்லுப்பா. எனக்கு பைத்தியத்து கூட இருக்க மாதிரியே இருக்குப்பா. நீ சொல்லிவிட்ட, என்னால் சொல்ல முடியலப்பா. ஏங்க நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். இந்தாப்ல இதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டுரு. என்னை நம்பி இந்த 1 லட்ச ரூபா தரீங்க, இதை நான் தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 5 லட்ச ரூபா கூட கடன் வாங்கி தரேன், திருப்பி வந்துடாது, அப்படியே போயிடு. ஆமா, எங்க உன் புருஷனை ஆளையே பார்க்க முடியல? அவனுக்கு எனக்கு சண்டை, அதனால அவனை நான் தோட்டத்துல வச்சிருக்கேன். தோட்டத்துல இருந்தா வர்றேன், அவன் ஆளை காணமே. தோண்டி பாரு, அங்கதான் இருப்பான். ஏங்க அங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ரொம்ப குளிருது, அதான் பெட்ஷீட் தேடிட்டு இருக்கிறேன். நான் தான் இருக்கேன்ல. சரி, அப்ப நீயே தேடி எடுத்து கொடுத்துரு. உன்னைய என் தலையில கட்டி வச்சு எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. உன்னை யாரும் ஏமாத்தல, உண்மை சொல்லிதான் கல்யாணம் மூச்சு வச்சாங்க. அப்பவே சொன்னாங்க நல்ல நேரம் முடிய போது, சீக்கிரமா தாலி கட்டுங்கன்னு. அப்பவே நான் உஷாராயிருக்கணும். நில்லு, என் கால் அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு தொடச்சிட்டு இந்த பணத்தை 100 ரூபாய் வாங்கிக்கோ. ஏண்டா நீ ஆம்பளைங்கிற திமிர்ல பேசுறியா? இருடா, இந்தா என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு, என் காலை தொடச்சிட்டு இந்த பணத்தை நீ வாங்கிக்கடா. ஆ 2000 ரூபாய் கரெக்டா இருக்கு. வட்டா மாமே. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? புது படம் ரிலீஸ் ஆயிருக்குல, போய் பாட்டு வரேன். ஏங்க நாங்களும் வரோங்க. நீங்க எதுக்கு? காசு வேஸ்ட் ஆயிடும். படம் பாட்டு வந்து நான் கதை சொல்றேன், தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் சாப்பாடு செஞ்சு வை. சாப்பாடு உங்களுக்கு எதுக்கு? நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தெரியும், அதுக்கு என்ன? இப்ப எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும். என்ன கிஃப்ட்? ஒரு ரிங்கு வேணும். கொடுத்துட்டேன். ஏங்க உங்க போன் கொடுங்க, என் போன்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்க? சொல்றேன் இரு. சரி சொல்லுங்க சீக்கிரம். சொல்றேன் இரு. சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. ஏய், பாஸ்வேர்டே சொல்றேன் இருதான். ஏங்க இந்த நகை விலைலாம் ஏறின்னு ஏறிட்டே போகுதுங்க. நீங்க என்ன மாமா நினைக்கிறீங்க அதை பத்தி? தங்கத்தை விட விலை அதிகமாக உள்ளது வைரம். வைரம் விலை அதிகமாக இருக்கிறதால நாளடைவில் மக்கள் வந்து அதை யாரும் வாங்கலை. வைரம் யாரும் வாங்காதால வைரத்தை வெட்டி எடுக்கிறதே விட்டுட்டாங்க. அதேமாரி தங்கமும் நாளுக்கு நாள் அதிகமாக மக்கள் யாருமே தங்கத்தை வாங்க மாட்டாங்க. வைரம் மாதிரியே தங்கத்தை உற்பத்தி பண்ணுறதையும் நிறுத்திடுவாங்க. நாளடைவில் தங்கம் வந்து ஒரு காட்சி பொருளாக மட்டும்தான் இருக்கும் மக்களோட பார்வைக்கு. உதடு ஒட்டாம 3 வார்த்தை சொல்லுங்க. குவார்டர், வாட்டர், கிளாஸ். ஏங்க ஒரு 1000 ரூபா கொடுங்க, பார்லர் போயிட்டு வரோம். பார்லருக்கு எதுக்கு போறீங்க?
மூஞ்சி பிரைட்டா தெரியறதுக்கு தான். 1000 ரூபா இல்லை, 5000 ரூபா தரேன். 5000 ரூபா தரீங்களா? நிஜமா வாங்க. பாத்தீங்களா, சொன்னதுக்கே மூஞ்சி பிரைட் ஆயிடுச்சு. இதுக்கு போய் 1000 ரூபா வேஸ்ட் பண்றீங்களா? போங்க உள்ள போங்க. ஏய் உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற, அப்புறம் எதுக்கு மேக்கப் போடுற? உங்களுடைய மூஞ்சோட லட்சணம் தான் உங்க அம்மாவுக்கு தெரியுமே.